Exercise 10.1 question number 1 பாருங்க. Get the algebraic expressions in the following cases using variables, constants and arithmetic operations. So இங்க some cases கொடுத்திருக்காங்க. அந்த casesக்கு வந்து நம்ம algebraic expressions எழுதணும். நம்ம last year இந்த மாதிரி எழுதி இருக்கோம். So எப்படி எதெல்லாம் யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா variables யூஸ் பண்ணி எழுதணும். variablesனா அதாவது alphabets x, y, mn அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஸோ கான்ஸ்டன்ட்ஸ்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி எழுத சொல்றாங்க. ஸோ நமக்கு இங்கே வேரியபிள்ஸும் அவங்களே கொடுத்துருப்பாங்க, கான்ஸ்டன்ட்ஸும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸுமே நம்ம என்ன பண்ணணும், சம் பண்ணணுமா இல்லை டிஃப்ரென்ஸ் பண்ணணுமா இல்லை ப்ராடக்ட் பண்ணணுமா அப்படின்றதையும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் வந்து என்ன எழுதணும், அந்த எக்ஸ்பிரஷன் எழுதணும். அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கேசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, சப்ராக்ஷன் ஆஃப் இசட் ஃப்ரம் ஒய். ஸோ ஒய்ல இருந்து இசட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன எழுதலாம், ஒய் மைனஸ் இசட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க, 1/2 ஆஃப் த சம் ஆஃப் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்ம சம் பண்ணணும், அடிஷன் பண்ணணும். 1/2 அப்படின்னா அர்த்தம் 1/2 அப்படின்னு அர்த்தம். அப்போ 1/2 அப்படின்றது வந்து நான் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம், 1/2 இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். 1/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ ஹாஃப். 1/2 ஆஃப் த அப்படின்னு இருக்காங்க, அப்போ ஆஃப்னாலே நமக்கு என்ன வரும், மல்டிப்ளிகேஷன். ஸோ 1/2 ஆஃப் த சம் ஆஃப் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி எழுதினாலும் கரெக்டு தான், இந்த மாதிரி எழுதினாலும் கரெக்டு தான். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க, த நம்பர் இசட் மல்டிப்ளைட் பை இட் செல்ஃப். ஸோ ஒரு நம்பர் இருக்கு, அதை வந்து அதாலேயே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இசட் இன்டூ இசட் பண்ணுறப்ப என்ன ஆகும், இசட் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ த ஆன்சர் இஸ் இசட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க, 1/4 ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் பி அண்ட் கியூ. ஸோ பியும் கியூ நம்ம ப்ராடக்ட் பண்றோம். ஸோ ப்ராடக்ட் பி கியூ 1/4 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன வரும், 1/4 வரும். ஸோ 1/4 ஆஃப் பி கியூ இந்த மாதிரி எழுதலாம், ஓகே தான். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நியூமரேட்டர் பி கியூ பை 4. இப்போ இங்கே வந்து 1 இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, பை 1 போட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும், 1 இன்டூ பிக்யூ பிக்யூ, 4 இன்டூ 1 4. எப்படி இந்த இதில் நம்ம வந்து சம் வச்சு நம்ம டினாமினேட்டர் எழுதணும், இங்கே வந்து ப்ராடக்ட் வச்சு டினாமினேட்டர் எழுது. ஸோ 1/4 ஆஃப் பிக்யூ. ஓகேவா? அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், பிக்யூ பை 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி எழுதினாலும் கரெக்டு தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருங்க, நம்பர்ஸ்